சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் திரைப்படத்தில் நடிக்க இருக்கிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் ஒரு 4-5 பிக்சர் கொடுத்துருக்குறாங்க. மும்பையில் எடுக்கப்பட்டது. பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்குமே சில விஷயங்களை உகந்ததாக சில விஷயங்களை பண்ணக்கூடிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அதிரடி ஆக்ஷன் திரைப்படங்களை தான் இப்போ நடிக்க போகிறாரு. எல்லாரோட எதிர்பார்ப்புகளும் பார்த்தீங்கன்னா அதிகமாக எந்த இயக்குனர் இது பண்ண போகிறாங்க, எந்த இயக்குனரை வச்சு எடுக்க போகிறாங்க, என்னென்ன திரைப்படத்தில் நடிக்கிறாங்கன்னு கேட்டீங்க. குறிப்பாக ஒரு 4-5 திரைப்படங்களில் ஒப்பந்தம் ஆயிருக்காரு. நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் மும்பையில் இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மும்பையை பொறுத்த வரைக்குமே நம்ம சண்முக பாண்டியன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் விஷயமாக சில விஷயங்களை கலந்திருந்தாலும் பொதுவாக எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வெற்றிகளை கொடுக்கும் அளவுக்கு சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களோட கருத்து கணிப்பு படி சில விஷயங்கள் இருக்கிறது. குறிப்பாக எல்லாரோட எதிர்பார்ப்பும் டைரக்டர் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த மித்ரன் ஜவாத் அவர்களும் இந்த திரைப்படத்தை இயக்கிறாரு. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆபாவனன், அதனைத் தொடர்ந்து ஆர்.கே. செல்வமணி, அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ஒரு 5 இயக்குனர்கள் அந்த படத்தை இயக்கிறார்கள். என்னென்ன பட்ஜெட்ல அந்த திரைப்படத்தை இயக்கும் போது பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த திரைப்படத்தை முகேஷ் செல்லையா அவர்களும் இந்த திரைப்படத்திற்கு ப்ரொடியூஸ் பண்றாரு. நாம எதிர்பார்க்கிற அளவுக்கு சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரைக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் திரைப்படத்தில் பெட்டராக நடிக்கக்கூடியவர். பொதுவாக அவரோட உடம்பை பொறுத்த வரைக்கும் கட்டுமுட்டுமான ஒரு உடம்பு. அவரோட ஹைட்டே பார்த்தீங்கன்னா 6.7க்கு மேல. நடிகர்களே மிகப்பெரிய ஒரு உயரமான ஒரு நடிகர் யார் என்றால் அது சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் தான். கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் பல முறை சில விஷயங்களை கருத்து கணிப்புகளை சொல்லியிருக்கிறாரு. சகாபதம் திரைப்படத்தில் இருக்க நடிகர்ல என் பையன் உயரமான ஒரு பையன் அப்படின்னு சொல்லி. அதே போல சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் படைத்தலைவன், அதனை தொடர்ந்து கொம்பு சீவி போன்ற படங்கள் வெளிவந்தது. அந்த திரைப்படத்தில் ஆக்ஷன் சீக்வன்சி பெட்டரா பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தது. இன்றைய தினம் என்பது அவர் படப்பிடிப்புக்கான சில ஃபோட்டோ ஷூட்டுகளை எடுக்கப்பட்டது. அந்த ஃபோட்டோ ஷூட்டுகளை தான் வெளியில் இடும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பரதன் திரைப்படத்தில் எப்படி இருப்பாரோ அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் பங்கெலாம் விட்டு அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எந்த அளவுக்கு எடுப்பாங்களோ அந்த ரோப்பில் இது போடுறது எல்லாமே பெட்டராக பல ஷூட்டிங்லாம் போயிட்டு இருக்குது. பொதுவாக படப்பிடிப்போட ப்ரொடக்ஷன் எந்தெந்த சமயத்தில் எப்போ அறிவிப்பாங்கன்னு தெரியாது. அந்த அளவுக்கு மிக விரைவில் நடைபெறும் என்று தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். பொதுவாக சண்முக பாண்டியன் அவர்களுக்கு அடுத்த கட்ட வாய்ப்புகளை கண்டினியூவாக வரணும் தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாக மற்ற நடிகர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக வர வேண்டும். நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு எத்தனையோ நடிகர்களை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இது பண்ணியிருக்காரு. இவரை பொறுத்த வரைக்குமே காமெடி பிளஸ் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் திரைப்படங்களிலும் சூப்பராக நடிக்கக்கூடிய ஒரு பெஸ்டான ஒரு ஹீரோனே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மும்முரமான ஒரு ஹீரோ என்பது நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை தான். எல்லாரோட எதிர்பார்ப்பும் அடுத்த ஒரு வருடத்துக்கு ஒரு 5-6 திரைப்படங்களை அவர் நடிச்சா நல்லா இருக்கும் என்று தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. அந்த அளவுக்கு துல்லியமாக நடிக்கக்கூடிய ஒரு பெட்டரான ஒரு நடிகர் தான் நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும். எல்லாரோட எதிர்பார்ப்புகளே அதிகமாக இருக்கு. என்னடா அடுத்த படங்கள் வரல. இப்போ கொம்பு சீவி, அதை தொடர்ந்து படைத்தலைவன் 2 திரைப்படம் 2025 வந்து நல்ல ஒரு வெற்றிகளை கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக தான் இருந்தது. குடும்ப திரைப்படங்களும் நல்லா நடிச்சிருக்கிறாரு. அடுத்தடுத்த படப்பிடிப்புல இவர் அரிய படத்தில் நடிக்கணும். வருஷத்துக்கு 2-3 திரைப்படங்களை கண்டினியூவாக இவரோட திரைப்படங்கள் வெளிவரும். பொதுவாக இவ்வளவு பெரிய நடிகர்களும் 186 திரைப்படங்களும் கேப்டன் விஜயகாந்த் நடித்து பல நடிகர்களை வாழ வச்சிருக்கிறாரு. நிறைய பேர்களுக்கு காசே சம்பளமே வாங்காம நடிக்க வச்சிருக்காரு. ஆனா அவரோட பிள்ளைங்களை பார்த்தீங்களா 15 ஆண்டுகள் திரைத்துறையில இருந்தும் குறிப்பாக 4 திரைப்படம் தான் நடிச்சிருக்காரு. ஒரே திரைப்படம் டிராப் ஆயிருக்கு. இருந்தாலும் நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த வெற்றிகளை கண்டினியூவா கொடுப்பாரு. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பத்தில் நிறைய தோல்வி திரைப்படங்களை தான் கொடுத்திருக்கிறாரு. இருந்தாலும் பல வெற்றி படங்களை, பல சில்வர் ஜூப்ளி திரைப்படங்களை அதிகமாக கொடுத்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். போலீஸ் கதாபாத்திரம் அதிகமாக நடித்தவரும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். பொதுவாக நம்ம சண்முக பாண்டியனும் போலீஸ் கதாபாத்திரத்தில் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க என்று தகவல் வந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான். போலீஸ் கதாபாத்திரம் என்றாலே அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அந்த நடை உடைக்கு பாவனைக்கு எகுந்த ஆள் இவர் தான். இப்ப இருக்க நடிகர்களே அந்த போலீஸ் உடை அந்த கட்ஸோட வரக்கூடிய ஒரு நடிகராக வரக்கூடியவர் தான் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள். பொதுவாக விசால் அந்தபடி நிறைய பேர் சொல்லுவாங்க ஹைட்டு உடம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் உடம்பும் ஹைட்டும் வெயிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சரத்குமார் அவர்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கட்டுமட்டுமான ஒரு உடம்பு. இருந்தாலும் அவர் அந்த நெஞ்ச நிமித்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சரத்குமார் அவர்களே பலமுறை சொல்லியிருக்கிறாரு. இந்த கொம்பு சீவி திரைப்பட படப்பிடிப்புகளை தொடர்ந்து இப்போ இவரோட படப்பிடிப்புகள் நடைபெற உள்ளது. சன்செட்டில் ஒரு சூப்பரான ஒரு ஹிலிக்கில் ஒரு 5-6 புகைப்படத்தை வெளியிட்டோன்னே பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா சண்முக பாண்டியன் அவரோட அடுத்தடுத்த படங்கள், அடுத்தடுத்த வாய்ப்புகள் அதிகமாக வரணும் தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு கொடுக்கும் அளவுக்கு இந்த சண்முக பாண்டியன் அவர்களோட திரைத்துறையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் நம்ம இருக்கணும். பொதுவாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. ரசிகர்களாக இருந்தாலும் சரி, ப்ரொடியூசர்லாம் நிறைய பேர் வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. பொதுவாக அடுத்த கட்ட படப்பிடிப்பு என்பது மிக விரைவில் நடைபெற உள்ளது.
ஒரு 5-6 திரைப்படங்களில் நடிக்கிறாரு. குறிப்பாக அந்த 5-6 திரைப்படம் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக கேப்டன் எப்படி 18 திரைப்படங்கள், 8 திரைப்படங்கள், 7 திரைப்படங்கள், 9 திரைப்படங்கள் இதில் தொடர்ந்து கண்டினியூவாக எத்தனை திரைப்படங்களில் நடித்தாரோ அதே போலவே நம்ம சண்முக பாண்டியனும் வருஷத்துக்கு 5-6 திரைப்படங்களை கண்டினியூவாக கடின உழைப்பில் தான் ஒரு முன்னுக்கு வர முடியும். கேப்டனோட இடத்தை வேற யாரும் நிரப்ப முடியாது. கேப்டனோட பையனால் மட்டும்தான் நிரப்ப முடியும். ஏன்னா கேப்டனே சொல்லியிருக்காரு, என்னோட திரைப்படங்களை திரும்ப கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா எடுத்தாங்கன்னா அது என்னோட பையன் சண்முக பாண்டியனும் விஜய பிரபாகரனும் நடித்தாதான் அது எனக்கு மவுசு இருக்குன்னு சொல்லி கேப்டன் சொல்லியிருக்காரு. அதே போலவே கேப்டனோட ஒரு 5-6 திரைப்படங்களை நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கிறாரு. புலன் விசாரணை எடுத்தாங்க, அது கரெக்டாக செட் ஆகல பிரசாந்த் அவர்களுக்கு. கேப்டன் பிரபாகரன் 2 திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சண்முக பாண்டியன் அவர்களை வச்சு தான் எடுக்க போகிறாங்க. எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரான ஒரு வெற்றிகளை கொடுக்கும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் அமையும். அதனை தொடர்ந்து சத்திரியன் திரைப்படத்தையும் ரிப்பீட்டாக பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. சத்திரியன் திரைப்படத்தையும் எடுக்க போகிறாங்க. குறிப்பாக சத்திரியன் திரைப்படம் திரையரங்கில் 175 நாள் கேப்டனுக்கு 175 நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்ட திரைப்படங்க. அந்த திரைப்படத்தை சுபாஷ் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்தது. அந்த திரைப்படத்தை ரிப்பீட்டாக இவர் பண்ணியே ஆகணும் என்ற ஒரு பிடிவாதத்தோடு இருக்கிறாரு. பொதுவாக கேப்டன் சினிகேஸ் தான் அந்த திரைப்படத்தை தயாரிக்கணும்னு சொல்லி சில தகவல்கள் வெளியாகிது. அதுவும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். குறிப்பாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி இடங்கள் கொடுக்கப்பட்டதோ சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் வளர்ந்தாரோ 157 திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. கேப்டனோட ட்ராப் ஆன திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 திரைப்படங்கள். குறிப்பாக கேப்டன் 185 திரைப்படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கிறாரு. அந்த அளவுக்கு பிரபலமான நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களும் இதே போல தான் மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு போவார். சினிமா துறையில் கேப்டன் எப்படி ஒரு இடத்துல இருந்தாரோ அதே இடத்துல நம்ம சண்முக பாண்டியனும் வர காத்திருக்கிறாரு. ஒவ்வொருவரோட எதிர்பார்ப்பும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன், அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த பரதம் திரைப்படத்தில் கேப்டன் கோட்டு போட்டு நிற்பார் பாருங்க, அந்த சீன் மாதிரி தான் இந்த புகைப்படத்தை பார்க்க நல்லா இருக்கு. மும்பையில் இருக்கிறாரு. பொதுவாக படப்பிடிப்புகள் சில விஷயங்களை நடைபெற கூலிங் கிளாஸு, அந்த லுக்கிங், அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பு, ஒவ்வொரு மூமெண்ட்டும் பார்க்கும்போது கேப்டனோட அந்த இளமை காலத்தில் கேப்டன் எப்படி இருந்தாரோ அதே போல தான் நமக்கு கண்ணுக்கு கொண்டாந்து திரும்பியும் நிறுத்துது. கேப்டன் எந்த இடத்துல விட்டுட்டு போனாரோ அந்த இடத்த நிரப்பதுக்கு நம்ம சண்முக பாண்டியன் வந்திருக்கிறாரு. ஒவ்வொரு லுக்கிங்கும் ஒவ்வொரு ஸ்டைலையும் பார்க்கும்போது கேப்டனோட படப்பிடிப்பில் கேப்டனோட ஸ்டில்லுகள் எப்படி வந்ததோ அதே போலவே சண்முக பாண்டியனுக்கு ஒவ்வொரு ஸ்டில்லும் வரும்போது பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு புகைப்படமாக இருந்தாலும் சண்முக பாண்டியனோட புகைப்படம் வரும்போது ரசிகர்கள் எதிர்பார்த்து வழுக்கும் அளவுக்கு சண்முக பாண்டியனோட ரசிகர்களும் அதிகமாக இருக்காங்க. பொதுவாக சண்முக பாண்டியனுக்கு கோவை, திண்டுக்கல் போன்ற பல இடங்களில் தென் மாவட்டத்திலையும் சண்முக பாண்டியனோட ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க. ரசிகர் மன்றமும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கண்டினியூவாக ஆக்ஷன் திரைப்படங்கள், அதை தொடர்ந்து மற்ற திரைப்படங்கள் கண்டினியூவாக வரும்போது பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியனுக்கு ரசிகர் பட்டாளங்கள் அதிகமாகும். இப்போ இருக்க இளைய தலைமுறைகளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஒரு பெட்டராக நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோ என்றாலே அது நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை தான் இருப்பார். அடுத்தடுத்த பட வாய்ப்புகளை போகணும். பொதுவாக எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும். கேப்டனோட ரசிகரோட சப்போர்ட்டும் மற்ற ரசிகர்களோட சப்போர்ட்டும் நமக்கு ஆதரவு இருக்க வேண்டும். ரசிகரோட சப்போர்ட்டும் இருந்தால் மட்டும்தான் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களோட படங்களை மிகப்பெரிய ஒரு வெற்றி படங்களாக முடியும். பொதுவாக ஒரு திரைப்படங்கள் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தாலே போதும், அடுத்த கண்டினியூவாக இயக்குநர்களும் சரி மற்ற எல்லோருமே தேடி வருவாங்க. அந்த அளவுக்கு சண்முக பாண்டியன் அவரோட திரைப்படங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்று நம்ம இறைவனை பிரார்த்திப்போம். சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவரோட அடுத்த படப்பிடிப்புகள் நடைபெறுவது, அதுக்கான போட்டோ ஷூட்டு தான் இந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு மூவிக்கு காத்திருக்கிறார் நமது சண்முக பாண்டியன்.